ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ஃப்ரீ டேன்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு குக்கிங் பண்ற வேலை எதுவுமே இல்ல. ஸோ இந்த விளாக்ல என்னலாம் பார்க்க போறீங்கங்கிறத கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபரான் குட்டி பார்த்தீங்கன்னாக்கா 2 வீக்ஸாவே எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். பட் லாஸ்ட் வீக் தான் நாங்க போய் ஹோட்டல்ல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ இந்த வீக்கும் நம்ம வந்து பிரியாணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் ஹஸ்பண்ட் வந்து பையன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால அதை வாங்கியே ஆகணும், நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்எஸ் பிரியாணி அப்படின்னா ஆல் டைம் ஃபேவரெட் எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ அதுக்காக வந்து காலையில் லைட்டாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட தான் இந்த சத்து மாவு பவுடர் இருந்துச்சுல, அதை வந்து சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து காலையில் எல்லாருமே குடிச்சாச்சு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தேன். என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏதாவது நம்ம செய்யலாமே அப்படின்ட்டு பார்த்தாக்கா ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா குனாஃபா சேமியாலாம் இருந்துச்சு. சரி பசங்களுக்கு வந்து குனாஃபா சாக்லேட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்கல்ல, ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க என்னோட பொழப்பு போச்சு. ஸோ நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு நாள் கூட ஃப்ரீயாக இருந்தாக்கா ஏன்டா ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏதாவது எனக்கெல்லாம் வந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா வந்து வீட்டில் இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும், ஏதாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே, அதுங்க வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். பட் கடையில் வந்து குனாஃபா சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் என்னோட பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது தான் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் நிறைய பட்டர் எடுத்துட்டு அந்த குனாஃபா சேமியா வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா இந்த கலர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா சாக்லேட் மோல்டில் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சாக்லேட் மெல்ட் பண்ண உடனே நம்ம ஊற்றணுன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருந்திருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆனதுனால கொஞ்சம் ஒரு கெட்டியாகிடுச்சு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து இந்த சேமியாவும் நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து அந்த பிஸ்தா க்ரீம் கொஞ்சம் நிறையாவும் அதுக்கப்புறம் மில்க் மேடு சேர்த்துருந்தேன். பட் மில்க் மேடு சேர்க்கும்போது வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு போல். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேமியா வந்து இந்த சாக்லேட் மோல்டில் வச்சுக்கலாம். அந்த சாக்லேட் வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கணும், நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சேமியா வைக்கணும். ஸோ சேமியா வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் வந்து ஊற்றி அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பட் செய்யறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துச்சுனாக்கா நம்ம செய்யறது ஈஸி. பட் இல்லை அப்படின்னா எல்லாமே வாங்கணும் அப்படின்னா கஷ்டம் தான். அதுவும் இல்லாத இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும் சாக்லேட் எல்லாமே. ஸோ இது 1 ஹவர் வச்சதுக்கப்புறம் இந்த சாக்லேட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த மோல்டுலேருந்து நான் அந்த சாக்லேட் எடுத்துட்டேன். மஷாலா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அது ஃப்ரீசரில் இருக்கணும். ஸோ அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ சைட் பை சைடு வந்து ஃபரான் குட்டி வந்து எனக்கு மொஹிட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரி அவனுக்கு வந்து இன்னைக்கு ஆரஞ்சு மொஹிட்டோ போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து அவன் ஆரஞ்சில் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நான் தான் வந்து ஓகே ஆரஞ்சிலே இன்னைக்கு போடலாம் அப்படின்னு ஆரஞ்சில் தான் போடுறேன். இந்த ஆரஞ்சு மொஹிட்டோவில் பார்த்தீங்கன்னா புதினா வந்து நிறைய இடித்து சேர்த்துருக்கேன். பட் அது எல்லாமே நல்லா வடிகட்டிட்டேன். அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருந்தால் ஃபரான் குட்டி வந்து குடிக்க மாட்டான். ஸோ ஃபரானுக்கு வந்து இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஆன்லைன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் வந்து தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிரியாணியாக ஆர்டர் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா 3:00 3:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே தான் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பசியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி வந்துருச்சு அப்படின்னோடனே நான் வந்து மொஹிட்டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து நம்ம சோடா மிக்ஸ் பண்ணணும். சோடா அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் இதெல்லாம் போட்டால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெளியில் நம்ம வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் வந்து ₹10 இல்லை 15 கிராம்ஸ் அந்த மாதிரி விற்கும். ஸோ நம்ம வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பட் வந்து நம்ம சோடா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 7up வேறு எது உங்களுக்கு விருப்பமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சோடா வாங்கி வச்சுக்கிறது. இதை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஃபரான் குட்டி ஃபேவரெட் ஆல் டைம். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மொஹிட்டோ போட்டு கொடுங்க, மொஹிட்டோ போட்டு கொடுங்க. ரெட் கலர் மொஹிட்டோ கேட்பான். பட் வந்து அந்த இது இல்லை, ரோப்சான் இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு ஆரஞ்சில் போட்டாச்சு. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ப்ளூ கலர் மொஜிட்டோ தான் வேணும் அப்படின்னு கேட்பான். பட் வந்து ப்ளூ கலர் வந்து ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வீட்லேயும் கேட்பான். பட் வந்து நான் கலர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம நேச்சுரலாக அந்த மாதிரி கொடுக்கறது. பட் அதுவே வந்து அவனும் குடிச்சிருவான். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பக்கெட் பிரியாணியும் வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போதுமே வந்து மட்டன் ஆர்டர் பண்ணுறோம். பட் இன்றைக்கி வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணலான்னு. பட் வந்து பிரியாணியில் உள்ள அந்த சிக்கன் வந்து யாருமே எடுத்துக்கல. நான் தான் நிறையா சாப்பிட்டா மாதிரி ஆயிடுச்சு அந்த பிரியாணியில் உள்ள சிக்கனு. பாக்கி எல்லாமே வந்து பசங்க தான் வந்து வெறும் இந்த ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு வந்து எங்களோட ஃப்ரைடே லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு. நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து சுலைமானி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். இப்போ நாங்கள் 5 பேருக்கு உள்ள பிரியாணி வாங்கினோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டேவும் எங்கள் எல்லாருக்குமே அது இருக்கும். மிச்சமும் அதில் பேலன்ஸும் இருக்கும். அந்தளவுக்கு நிறையாவே இருக்கும் அந்த எஸ்எஸ் பிரியாணியில். அது என்னன்னு தெரியல. நம்ம எவ்வளோ பிரியாணி தான் வாங்கி நாங்கள் டேஸ்ட் பார்த்தாலும் பட் வந்து எஸ்எஸ் பிரியாணி மாதிரி ஒரு டேஸ்ட் வரமாட்டேங்குது. லாஸ்ட் வீக்கு கூடயே போய் பிரியாணி சாப்பிட்டோம். பட் அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்எஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் சிக்கனோட மட்டன் ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் எஸ்எஸ் பிரியாணி வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த 2 ஈத் வரும்ல அந்த டயத்தில் தான் எஸ்எஸ் பிரியாணி வாங்குவோம். சம்டைம் எப்பயாவது வாங்குறது. பட் இப்போ வந்து ஃபரான் குட்டி வந்து ஒரு 2 மந்த்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த பிரியாணி வேணும்னு கேட்குறதுனால அவங்க டேடியும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6:00 கிட்ட இருக்கும்போது பசங்களுக்கு சாக்லேட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாக்லேட் எடுத்தேன். மாஷா அல்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பட் இந்தியாவில் இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இங்கே கல்ஃபில் இருக்கிறவங்க ஈஸியாகவே செய்யலாம். எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஒரு சின்ன குனாஃபா சாக்லேட்டே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ காசாக இருக்கும். ரொம்ப காசு கூடவா இருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்யும்போது பசங்களும் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு நல்லாவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு தோணும். நம்ம நல்ல சாக்லேட்டு நல்லதாக போட்டு நம்ம செய்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கேயுமே வெளியில் போகல. ரொம்பவே போரிங்காக இருந்ததுனால வீட்லேயே அப்படியே படம் பார்த்துட்டு அப்படியே வீட்லேயே இருந்தாச்சு. ஸோ நைட்டு வந்து யாருமே பிரியாணிலாம் சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்காக லெஃப்ட் ஓவர் மாவுலாம் இருந்துச்சு. இது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நவதானியமும் போட்டு தோசை மாவு. ஸோ இது கொஞ்சமாக இருந்துச்சு. இது வந்து ஃபரான் குட்டிக்கும் இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உரப்படன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி மட்டும் வச்சேன். கார சட்னியும் இருந்தது தான். ஸோ எல்லாமே மிச்சம் மீதியை வச்சு இன்னைக்கு டின்னரை வந்து முடிச்சாச்சு. ஸோ அப்படி நம்ம வெளியில் போயிருந்தோம் அப்படின்னா நைட்டு வேற வெளியில் சாப்பிட்ற மாதிரி ஆகிருக்கும். ஏன்னாக்கா பசங்க வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. பட் வேணாம் நம்ம வெளியில் வேணாம். போனால் நமக்கு வேஸ்ட்டாக செலவு தான் அதிகமாக ஆகுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வீட்லேயே இருந்தாச்சு. ஸோ எங்களோட டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.